நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின சம்பளம் பூரா காலி ஆகிடுச்சு. இன்னும் 1 வீக் இருக்குது, எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் வாங்கின சம்பளம் பூரா எங்கே போச்சு? அதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வாங்குகிற சம்பளம் எங்கே போகுது அப்படிங்கிறத கரெக்டாக மேனேஜ் பண்ணி சேவிங்ஸ் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வழி தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட் போடுறது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி மந்த்லி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது. நம்ம பணத்தை எங்கே செலவழிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நம்ம பட்ஜெட் போடுறது. பட்ஜெட் மட்டும் நம்மளுக்கு போட தெரியல அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக செலவழிச்சிட்டு கடைசி நேரத்தில் அவசர தேவைக்கு கடன் வாங்குகிற நிலைமை பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்துடுது. அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பட்ஜெட் போடுறது. இப்போ இது வரைக்கும் பட்ஜெட்டே நாங்கள் போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி நீங்கள் பட்ஜெட் போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பிளான் பண்ண உடனே மந்த்லி எக்ஸ்பென்சஸை எப்படி பிளான் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம பிரித்து எழுத போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த செலவு வீட்டுக்காக செஞ்சாலும் சரி தான், அதில் ஒரு செலவு விடக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எழுதணும். பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் நம்ம போடணும். ஏன்னா மாதம் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டைம் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் நம்ம மாதம் பண்ணக்கூடிய ஒரு வாட்டி மட்டும்தான் இதை செலவழிப்போம். அது என்னென்ன, அதாவது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்ட் இருக்கும். ஸோ வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரெண்ட் கொடுப்பீங்க. இல்லை சில பேர் ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு, ஹவுசிங் லோன் கட்டுறீங்கன்னா அதை மாதம் கட்டாயமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். இல்லை ஏதாவது உங்களுக்கு இஎம்ஐயில் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, அப்போ அதுக்கு நம்ம இஎம்ஐ மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். மாதம் 1 டைம் தான் இதெல்லாம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 1 டைம் எக்ஸ்பென்சஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராசரிஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குங்க. அடிக்கடி நீங்கள் கடைக்கு போய் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இனிமேல் மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையுமே பில்லை நீங்கள் எழுதிக்கிட்டு ஒரே டைமாக வாங்குறதுக்கு கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ், அதாவது சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் 1 டைம் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் எழுதிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இபி, கரண்ட் பில் கட்டுறது, இதுவுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு 1 டைம் எக்ஸ்பென்சஸ் தான், மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது. அப்புறம் உங்கள் வீட்டில் டிடிஹெச் இருக்குது, இல்லை கேபிள் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் இதில் எழுதிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன உங்களோட ஃபேமிலிக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதிடுங்க. கிட்ஸு டியூஷன் போகிறாங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, இல்லை மாதம் பஸ் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் பண்ணக்கூடிய செலவை உங்களுக்கு என்னென்ன செலவு இருக்கோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து இந்த மாதிரி எழுதி பட்ஜெட் போடுங்க. நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிடுங்க. நீங்கள் ஒரு மொபைலில் ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கையால் எழுதும் போது உங்கள் மைண்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுத பழகிக்கங்க. பட்ஜெட்டை நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, செலவுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கைப்பட எழுத கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம என்ன செலவுலாம் பண்ணுவோம், வாரம் நம்ம என்ன செலவுலாம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா செலவுகளையுமே வாரம் பண்ணக்கூடிய எல்லா செலவுகளையுமே வீக்லி எக்ஸ்பென்சஸில் நீங்கள் எழுதிடுங்க. அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுற செலவு தான். அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, இல்லை 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குது, பெட்ரோல் போடுறீங்க, வீக்லி ஒன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வீக்லி அவுட்டிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா அதை இதில் எழுதுங்க. இல்லை வாரம் வெளியில் போய் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஈட்டிங் அவுட்டு அதையுமே எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செலவுகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ உங்களுக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க. இதை அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம எழுதலை. ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் விடாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளை நீங்கள் முதல்ல நீங்கள் எழுதுங்க. எழுதுனா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த்து ட்ராக் பண்ணும்போது எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். வாரம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இதில் எழுதிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற செலவுகள் என்னென்னமோ அது எல்லாத்தையுமே இது எழுதும் போதே நமக்கு தோணும்,
இந்த செலவை நம்ம அடுத்த மாதம் குறைச்சிக்கலாமோ, நம்ம தேவையில்லாத செலவாக இதை பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்ம எழுதும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு தோணும்ல. அதுக்காக தான் நம்ம பட்ஜெட் போடுறது. ஸோ ஒன் டைம் இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போடுறது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த்து மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு கொஞ்சமாவது நீங்கள் சேவ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வாங்குவோம் அதை வந்து நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம நோட் பண்ணிட்டு வரணும். இப்போ டெய்லி பால் வாங்குறவங்களா இருப்பீங்க, அப்போ டெய்லி தயிர் வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுற செலவு இருக்கும். ஸோ அதனால் அந்த ட்ராவல் செலவை நீங்கள் டெய்லிக்கும் உள்ளதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை வந்து காய்கறிங்கிறது நம்ம வாரம் வாரம் வாங்கிப்போம். இப்போ கீரைகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம வாரம் வாரம் வாங்க மாட்டோம், தேவையானப்போ தானே வாங்குவோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி எக்ஸ்பென்சஸில் எழுதிக்கங்க. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்துக்கான பட்ஜெட்டை நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ நான் வந்து டெய்லி பால் பணம் கொடுக்க மாட்டேன், டெய்லி காசு கொடுத்து நான் பால் வாங்க மாட்டேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் கொடுப்பேங்கிறது என்னோடய பட்ஜெட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் செலவு பண்ணுவீங்களோ அதுக்கான பட்ஜெட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா மாதமும் நமக்கு ஒரே மாதிரி பட்ஜெட் இருக்காது. ஸோ ஃபெஸ்டிவல் டைம் இருக்கும். இப்போ ஜான்வரியில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், பிப்ரவரியில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஃபெஸ்டிவல் எப்போ வருது, அப்போ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு நம்ம போய் பணம் வச்சு கொடுக்குறவங்களா இருக்கட்டும், கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நமக்கே வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் இருக்குது, ஏதோ நமக்கு ஒரு அனிவர்சரி இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கான ஒரு சில அமௌண்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் அதர் எக்ஸ்பென்சஸில் இதையுமே நீங்கள் எழுதிக்கணும். நம்மளோட பட்ஜெட்டில் நீங்கள் இதையும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பிப்ரவரி மாதம் இருக்குது, மார்ச் மாதம் இருக்குது. இப்போ பிப்ரவரியில் மார்ச்சில் ஈத் வருது அப்படிங்கும்போது அந்த மாதத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 5000 கூட போகுதுன்னா அந்த மாதத்தோட பட்ஜெட்டை ஒரு 5000 நம்ம மார்ச் பிப்ரவரியில் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் வேரி ஆகும், உங்களோட செலவுகள் கூட இருக்கும் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் உங்களோட பட்ஜெட்டை வேரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஏதாவது ஒரு மந்த் உங்களுக்கு மெடிக்கல் செலவு வருது, அப்புறம் வந்து ஸ்கூல் லீவில் வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கான செலவுகள் இருக்கும். எல்லாத்தோட செலவுகளையுமே நீங்கள் அதர் எக்ஸ்பென்சஸில் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். இப்போ வெக்கேஷன் போகிறீங்க, ஏப்ரல் மேல ஸ்கூல் லீவில் போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு 10,000 உங்களுக்கு கூட போகுதுன்னா அந்த மாதத்தோட பட்ஜெட், இப்போ ரெகுலராக நீங்கள் 20,000 உங்கள் மாதத்துக்கோட பட்ஜெட்னா அந்த வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கூட போடுதுன்னா ஒரு 10,000 30,000 அந்த மாதத்துக்கான பட்ஜெட் உங்களோடது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் வந்து நீங்கள் கைப்பட எழுதி நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இப்போ நம்ம வாரம் வாரம் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் போகிறத மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு மாற்றலாம். நான் ஒரேடியாக கட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை பார்த்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஸுங்கிறது கண்டிப்பாக 10,000 சம்பாரித்தாலும் அவங்க எடுத்து வைக்கணும் தான். இப்போ 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1,000 அதில் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். இல்லை உங்களால் வந்து உங்களோட பட்ஜெட்டில் எமர்ஜென்சி கேஷ்னு தனியாக ஒதுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம் பத்தலைன்னு அர்த்தம். அட்லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இப்போ 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் 2,000 எடுத்து வைக்கணும். 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 5,000 ஒதுக்கணும். எமர்ஜென்சி கேஸுங்கிறது ஒரு அவசர தேவைன்னா நம்ம போய் நம்ம எடுத்து வைக்கும் போது நம்மளோட பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதத்தில் ஒரு 2,000 இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதம் கடைசியில் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணும்போது அடுத்தவங்க கிட்டே போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எடுத்து வைக்கும் போது. ஸோ உங்களுக்கு வருமானம் பத்தலை அப்படின்னா ஒரு வருமானம் ஏதாவது ஒரு சைடு இன்கம் நமக்கு வரா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வருமானத்தை அதிகரிக்க பார்க்கணும். ஏதாவது ஒரு 2,000 நமக்கு சைடு இன்கம் வர மாதிரி. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, டெய்லரிங் தெரியுமா, நீங்கள் அதில் ஒரு மாதம் ஒரு 2,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் செலவு பண்ணாமல் எமர்ஜென்சி கேஷ் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ அதனால் எமர்ஜென்சி கேஸுங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாருமே எடுத்து வைக்கணும். குறைவான சம்பளம் சம்பாதிச்சாலும் சரி தான், அதிகமான சம்பளம் சம்பாதிச்சாலும் சரி தான், நீங்கள் உங்களுக்கான எமர்ஜென்சி கேஸை நீங்கள் எடுத்து வைக்கும் போது நாளைக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் போய் அடுத்தவங்க கிட்டே நம்ம கேட்க வேணாம். நம்மளோட பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம், அதையுமே நம்ம கடனாக எடுத்துகிட்டு நம்ம அதை திருப்பி நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பட்ஜெட் போட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதத்துலேருந்து நீங்களே தானாகவே உங்கள் குடும்பத்துக்கான பட்ஜெட்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிடுவீங்க.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.